அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 எக்ஸாம் நடந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ கவுன்சிலிங்க்கான அப்டேட் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த கவுன்சிலிங் சம்மந்தமான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் இதெல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நிறைய அப்டேட் இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம். இதை டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் லிஸ்ட்டில் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பயனுள்ள நியூஸாக தான் இருக்கும். கொஞ்சம் குயிக்காக பார்த்துருவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பின்னாடி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் என்னென்ன செய்தி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி தான் வெளியிட்டிருக்காங்க. இளநிலை உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர், சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகளுக்குரிய கலந்தாய்விற்கான அழைப்பு கடிதத்தை தேர்வர்கள் இன்று முதல், அதாவது டேட் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, 9/1/2025 இந்த டேட்டில் இருந்து தேர்வாணைய இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அது எப்படி அப்படின்றத நம்ம கடைசி ஒரு 2 நிமிஷத்தில் பார்ப்போம், அல்லது இந்த பிடிஎஃபோட எண்டில் பார்ப்போம். அதுக்கப்புறம் தட்டச்சர் பதவிக்குரிய கலந்தாய்விற்கான அழைப்பு கடிதத்தை தேர்வர்கள் 7/2/2025 முதல் தேர்வாணைய இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 7/2/2025க்கு முன்னாடி ஜூனியர் அசிஸ்டன்ட் கவுன்சிலிங் முடியுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியலை விரைவாக வெளியிடுதல். ஸோ அவங்க எவ்வளோ சீக்கிரம் வெளியிட்டிருக்கோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2024ஆம் ஆண்டில் கணினி வழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்பு, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் ஆன்லைனில். ஸோ அதை தான் சொல்ல வராங்க. பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு, அதாவது ஆன்லைனில் சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணிங்கல்ல, உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் போட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிங்கல்ல, அதை சொல்கிறாங்க. தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதிலிருந்து, அதாவது ரிசல்ட் வந்ததுலேருந்து 30 வேலை நாட்களுக்குள், 30 வேலை நாட்கள்னால் அந்த ஹாலிடேஸ் தவிர மற்ற வேலை நாட்களை சொல்கிறாங்க, தேர்வர்களுக்கு சான்றிதழை பதிவேற்றம் மற்றும் மீள பதிவேற்றம் செய்ய வழங்கப்பட்ட நாட்கள் நீங்களாக கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியல் விரைவாக வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ தேர்வர்களோட பட்டியல் ரொம்ப விரைவாக வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலந்தாய்விற்கு, அதாவது கவுன்சிலிங்க்கு இப்போ ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதை 30 வேலை நாட்களில் ரிலீஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலும் 2024ஆம் ஆண்டு தேர்வர்கள் பதிவேற்றம் செய்த சான்றிதழ்களில் உள்ள தவறுகளை சரி செய்து மீள பதிவேற்றம் செய்ய 15 நாட்கள் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2024ஆம் ஆண்டு தேர்வர்கள் பதிவேற்றம் செய்த சான்றிதழ்களில், அதாவது நீங்கள் சிவி அப்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை சரி செய்து திரும்ப பதிவேற்றம் செய்ய 15 நாட்கள் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே படிக்கிறேன். ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அறிவிக்கை எண் 1/2024 பணிகளில் அடங்கிய கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், வரி தண்டலர், தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் ஆகிய பதவிகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வரும் 22/1/2025 முதல் 12/3/2025 வரை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு இடையில் சில லீவ் இருக்குது, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6/2/2025, 7/2/2025, 18/2/2025, 21/2/2025, 7/3/2025 இந்த நாள்லாம் லீவு. ஓகேங்களா? மற்றும் அரசு விடுமுறை நாட்கள் நீங்களாக. ஸோ இந்த லீவெல்லாம் போக மீதி நாளில் கவுன்சிலிங் நடைபெறும். 22/1/2025 12/3/2025 வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும். எங்கே அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், எண் 3, தேர்வாணைய சாலை, பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் கோட்டை ரயில் நிலையம் அருகில் சென்னை 6,03,000 உள்ள தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. கவுன்சிலிங் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. 22/1/2025 12/3/2025 வரைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், மேற்குறிப்பிட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு என்னென்னா சிவி மற்றும் கவுன்சிலிங் ரெண்டுமே அங்கே நடக்கும். என்ன தான் சிவி நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தாலும்
அங்கே ஒரு டைம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நேரில் வந்து நடைபெறும். மூலச்சான்றிதழ்னா என்ன, உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, ஓகேங்களா. ஸோ மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் www.tnpsc.gov.in வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வெப்சைட்டில், டிஎன்பிசி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கலந்தாய்விற்கான நாள், நேரம் மற்றும் இதர விவரங்கள் அடங்கிய அழைப்பாணையினை, அதாவது கவுன்சிலிங் மெமோன்னு சொல்லுவாங்க, தேர்வாணைகளை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதில் என்னென்னா, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா உங்களுக்கான மெமோ வந்துடும். ஜூனியர் ஸ்டண்ட், ஓகேங்களா, ஜூனியர் ஸ்டண்ட் மெமோவை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. தட்டச்சர் பதவிக்கான மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான நாள், நேரம், இதர விவரங்கள் எப்போனா 7/2/2025 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் பதிவிறக்கம், அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்படும் தேர்வர்களுக்கு அதற்கான விவரம் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலம் மட்டுமே தெரிவிக்கப்படும். ஸோ நேரில் அழைப்போ அல்லது வந்து கடித போக்குவரத்து மூலயமாவோ இதெல்லாம் கிடையாது, கடிதம் மூலமாக கிடையாது. எஸ்எம்எஸ் வரும். டிஎன்பிசி வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களே, அந்த எஸ்எம்எஸ் மூலயமா, அந்த ஃபோன் நம்பர் மூலயமா எஸ்எம்எஸ் கொடுப்பாங்க. அந்த டிஎன்பிசி வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, உங்களோட இமெயிலுக்கு மெயில் அனுப்புவாங்க. உடனே இந்த இடத்துல என்ன பயப்படுவீங்கன்னா, எனக்கு எஸ்எம்எஸ் வரல, எனக்கு இமெயில் வரல, என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை, நல்லா கவனிங்க. உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அந்த லிஸ்ட்டில், கவுன்சிலிங் லிஸ்ட்டில் இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ், இமெயில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி வரலைனாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் சரியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க, வேறு ஃபோன் நம்பர் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ ஃபோன் நம்பர் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வராமல் இருந்திருக்கும். புரியுதுங்களா? அதை பற்றி வரலைனாலும் கவலை இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அந்த கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் நம்பர் கொண்ட லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, அதில் உங்களோட நம்பர் இருந்தாலே போதும். அந்த நம்பரை போட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கனாவே உங்களுக்கு கவுன்சிலிங் மெமோ வந்துடும். அதை வச்சே நீங்கள் போயிடலாம். புரியுதுங்களா? கவுன்சிலிங் மெமோ ரொம்ப முக்கியம். மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான அழைப்பாணை தனியே அஞ்சல் மூலம் அனுப்பப்பட மாட்டாது எனவும் தெரிவித்து கொள்ளப்படுகிறது. அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படும் அனைவரும் கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்டு தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதற்கான உறுதி அளிக்க இயலாது. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், குறிப்பிட்ட நாள், உங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும்ல, இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் கவுன்சிலிங்க்கு வரணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் போய் கலந்துக்கணும். அப்படி நீங்கள் வந்து கலந்துக்கலைன்னா இன்னொரு வாய்ப்பு மறு வாய்ப்பு தரமாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ கவுன்சிலிங் லிஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ இதில் இருக்க எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா அப்படின்ற உறுதி தர முடியாதுன்றதையும் சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி சிவி முடிஞ்சிட்டு கவுன்சிலிங் போவீங்கள்ல, அப்போ உங்களுக்கான வேக்கன்சி தீர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, கவுன்சிலிங் கூப்பிட்ற எல்லாத்துக்கும் ஜாப் தருவோம் அப்படின்ற உறுதிமொழி அவங்களால தர முடியாது. ஏன் அப்படின்னா, அங்கே எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கலந்தாய்வு நடத்தப்படுமா? அரசு விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கலந்தாய்வு நடத்தப்பட மாட்டாது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கவுன்சிலிங் இல்லை. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. கலந்தாய்விற்கு தேர்வாணையத்தால் குறிப்பிடப்பட்ட நாள் மற்றும் நேரத்தில் கலந்து கொள்ளவில்லை எனில் மறுவாய்ப்பு வழங்கப்படுமா? மறுவாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது. ஸோ அதை பார்த்துங்க. அந்த டேட்டை அந்த டைமில் போயிடணும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியலை விரைவாக வெளியிடுதல். ஸோ இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ கொஞ்சம் இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. தேர்வர்கள் சான்றிதழ்களை மீள பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் 21/12/2024 கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? அதாவது உங்கள் சர்டிஃபிகேட்டில் சில குறைபாடுகள் இருக்குது, இந்த வேறு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டீங்க, ஸோ அதை சரியாக பதிவேற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது கூட கடைசி நாள் 21/12/2024. அதுக்கப்புறம் கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியல் வெளியிடப்பட்ட நாள் 8/1/2025. ஸோ ரொம்ப சீக்கிரமாக வெளியிட்டிருக்காங்க. கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியல் 10 வேலை நாட்களில் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது கடைசியாக நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் மிஸ்டேக் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணிக்கிங்க, சரி பண்ணி ரீஅப்லோட் பண்ணுங்கன்னு
சொல்கிறதுக்குரிய லாஸ்ட் டேட்டு 21/12/2024. ஸோ அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேட் வந்து 8/1/2025 10 வேலை நாட்களில் முடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. ஸோ அது உண்மை தான். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் 30/1/2024 குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ அடிஷ்னலாக ஒரு 41 வேகன்சி வந்து ஆட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அது வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் 1D/2024 டேட்டட் வந்து பார்த்திங்கன்னா 30/12/2024. ஸோ அடன்டம் நம்பர் வந்து 1D/2024 அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. கலந்தாய்வு நடைபெறும் நாட்கள் வந்து 22/1/2025 12/3/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள், ஒரு 1.5 மாதம் கிட்ட நடைபெறுது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய கவுன்சிலிங் திருவிழா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 30/1/2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து 9/6/2024. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து நடக்குது. டேட் ஆஃப் அப்ளிகேஷன் லிஸ்ட் வந்து கவுன்சிலிங் லிஸ்ட்டு 8/1/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஜூனியர் ஸ்டண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 22/1/2025 17/2/2025 வரைக்கும் கவுன்சில் நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க, முன்னாடியே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 10/3/2025 12/3/2025 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் வருது. ஸோ இவ்வளோ தாங்க. ஓகேங்களா. டைப்பிஸ்ட்டுக்கான மெமோ வந்து பின்னாடி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ தாங்க கண்டென்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிறப்ப இந்த இடத்துல நோட்டீஸ் ஆஃப் சிவி இங்கே வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் மெமோ வந்து டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் கண்டிப்பாக போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ மேலும் இது போன்று டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்டேட் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 எக்ஸாம் நடந்து இப்போ 2025 கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ இதை பற்றின கண்டினியூஸான அப்டேட் வந்து நம்ம சேனலில் இருக்கும். தேங்க்யூ.